அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் வினித்குமார். ஒரு தவறு நடந்து அதை மறைச்சிருந்தாலும் உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணும். ரீசெண்டாக திருச்சியில் ஒரு 15 வயது சிறுமியை 4 வருஷமாக பல பேர் பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க. பாலியல் வன்புணர்வுக்கு ஆளான அந்த சிறுமி குழந்தை பெற்றெடுத்திருக்காங்க. அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலே விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. இதற்கு உறுதுணையாக இருந்த அந்த சிறுமியோட தாய், தாத்தா உள்பட 15 பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. 4 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த சிறுமி பல நபர்களால் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றச்சாட்டு. இந்த விஷயம் சிறுமியோட தாய்க்கும் தாத்தாவுக்கும் முழுமையாக தெரிந்திருந்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிய வருது. ஆனால் போலீஸ்க்கு இவங்க புகார் கொடுக்கல. சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கும் தகவல் சொல்லலை. இதன் விளைவாக மொத்தம் 15 பேர் மீது எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கு. அதில் முக்கிய குற்றவாளிகள் உட்பட குற்றத்தை மறைத்த தாய், தாத்தா எல்லாரும் அக்யூஸாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஏன் தாயையும் தாத்தாவையும் குற்றவாளியாக சேர்க்குறாங்கன்னா, குற்றம் செய்யலை அப்படி எப்படி அக்யூஸ்ன்னு கேட்கலாம். அதுக்கு பதில் தான் போக்சோ ஆக்ட். போக்சோ ஆக்டில் மேண்டேட்டரி ரிப்போர்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. போக்சோ ஆக்ட் செக்ஷன் 19 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிறுமி மீது பாலியல் குற்றம் நடந்தது தெரிந்தால் அது யாராக இருந்தாலும் உடனடியாக போலீஸுக்கு தகவல் கொடுக்கணும். இதில் பெற்றோர், தாத்தா பாட்டி, உறவினர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே அடங்குவாங்க. நம்ம குடும்ப விஷயம், பெண் குழந்தை விஷயம், ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிரும், சமூக அவமானம் ஆயிரும், அப்படிலாம் சட்டத்தில் செல்லாது. தகவல் கொடுக்கலனாலே தண்டனை தான். போக்சோ ஆக்ட் செக்ஷன் 21 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாலியல் குற்றம் தெரிந்தும் தகவல் கொடுக்கவில்லை என்றால் 6 மாதம் முதல் 1 ஆண்டு வரை சிறை தண்டனையும், அபராதமோ அல்லது 2 விதிக்கப்படும். இதற்காக தான் இந்த கேஸில் தாத்தா ப்ளஸ் தாய் மீது தனி குற்றத்தில் அக்யூஸ்ட் ஆகிருக்காங்க. இந்த வழக்கில் என்னென்ன செக்ஷன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 5, 6 அக்ரிவேட்டட் செக்ஷுவல் அசால்ட்டு, செக்ஷன் 7, 8 செக்ஷுவல் அசால்ட்டு, செக்ஷன் 19 மேண்டேட்டரி ரிப்போர்ட்டிங்கு, செக்ஷன் 21 ஆஃப் போக்சோ ஆக்ட் ஃபெயிலியர் டு ரிப்போர்ட், அப்புறம் பிஎன்எஸில் ரேப் ஆஃப் மைனர் செக்ஷன் 64, 65, செக்ஷன் 89 க்ரூவல்ட்டி, செக்ஷன் 92 கிரிமினல் கான்ஸ்பிரன்சி, இது போக ஜூவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட், இது எல்லாமே இந்த வழக்கில் பதியப்பட்டிருக்கு. குடும்ப மானமா இல்லை குழந்தையின் உரிமை பெருசான்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப மானம் தவிர குழந்தையின் உரிமை தான் பெருசு. இதுதான் அரசியலமைப்பு சட்டம் செக்ஷன் 21 ரைட் டு லைஃப்பில் சொல்லியிருக்காங்க. குற்றம் செய்தவன் மட்டும் குற்றவாளி இல்லை, குற்றத்தை மறைத்தவனும் குற்றவாளி தான். நன்றி, வணக்கம்.